மாலுமி ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு. அதாவது ஜஹாங்கீருடைய அவைக்கு வராருன்னே சொல்லலாம். முகலாய மன்னர் ஜஹாங்கீருடைய அவைக்கு வில்லியம் ஹாக்கின்ஸுங்கிறவர் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். அது எப்போனா 1608. உடனே ஜஹாங்கீர் வந்து அனுமதியை கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டால் ஜஹாங்கீர் அனுமதியை வழங்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே போர்ச்சுகீசியர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள்லாம் சீனியராக இருக்கக்கூடிய போர்ச்சுகீசியர்களுடைய தலையீடு இங்கே அதிகம். இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து ஜஹாங்கீர் கூட நட்புறவாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணதேவராயர் தென்னிந்திய அரசர் கூட அவர் கூட நட்புறவாக போர்ச்சுகீசியர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதனால் போர்ச்சுகீசியர்களுடைய தலையீடு ஆங்கிலேயர்கள் வந்து வர்த்தக தளம் அமைக்க ரொம்பவும் இடைஞ்சலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு தடவை போர்ச்சுகீசியர்கள் மேலே கடுப்பாக இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறான், சூரத்துக்கு அருகே ஒரு கடற்போரை நிகழ்த்துறான். அது 1612 அந்த கடற்போர் நடக்குது. இதில் ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட்டு அந்த போர்ச்சுகீசியர்களை கடற்படையில் தோற்கடிக்கிறார். பாருங்கள், போர்ச்சுகீசியர்கள் வந்து நிலநீர் கொள்கையை ஃபாலோ பண்ண போர்ச்சுகீசியர்கள், அதாவது இங்கே கடற்படையில் தோல்வி அடைகிறாங்க. ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட்டுக்கிட்ட போய் தோல்வி அடைகிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியம்தான். சரி, இந்த தாமஸ் பெஸ்ட்டு தான் இனிமேல் பெஸ்ட்டு, அதாவது ஆங்கிலேயர்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்பின ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு, 1613 சூரத்தில் ஒரு வர்த்தக மையம் அமைக்க அனுமதியும் கொடுக்குறாரு.